Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures la second unit Analysis of Fixed Beams by Moment Area Theorems படிச்சிட்ருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல Moment Area Theorem 1 and 2 related problems பார்த்துக்கலாம். Firstல அதுக்கான procedure to find fixed end moment, bending moment diagram, shear force diagram and points of contraflexure. Fixed beam analysisல fixed beams and அதில் அப்ளை ஆகக்கூடிய லோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. First stepல find reactions at supports. சப்போர்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ஃபிக்ஸட் பீமில் ரெண்டு எண்டில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். தென் அந்த பீமை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை கன்சிடர் பண்ணிவிட்டு யூஸ்வலாக சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜரில் தான் கால்குலேட் பண்ணணும். சிமெட்ரிக்கல் லோடிங்காக இருந்தால் ஆர்ஏ அண்ட் ஆர்பி, அதாவது சப்போர்ட் ஏ அண்ட் சப்போர்ட் பியில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோட் டிவைட் பை 2. அந்த சிமெட்ரிக்கல் லோட் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் டோட்டல் லோட் டிவைட் பை 2 போட்டு ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது யூடிஎல்லாக இருந்தால் டோட்டல் லோட் ஈக்குவல் டு லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். தென் இந்த டோட்டல் லோட் டிவைட் பை 2 போட்டு நம்ம ஆர்ஏ ஆர்பி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு ரியாக்ஷன்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒவ்வொரு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்ஸ், அது லோட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது யூடிஎல்லாக இருந்தால் அதனுடைய சென்டர் பாயிண்ட் அதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் பெண்டிங் மூமெண்ட்ஸை கால்குலேட் பண்ணிக்கணும். Calculate the bending moments at all salient points, that is for simply supported beam. Simply supported beam க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜரில் கால்குலேட் பண்ணால் போதும். அந்த bending moments யூஸ் பண்ணி draw bending moment diagram. Then calculate the area of bending moment diagram. அந்த bending moment diagram உடைய ஏரியா கால்குலேட் பண்ணணும். That is denoted by A1. A1 நீங்கள் டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ சம் ஃபார்முலா பார்த்துக்கலாம். அதாவது bending moment at all salient points, the bending moments calculate பண்றதுக்கு different load conditionsல formula பார்த்துக்கலாம். For maximum bending moments for point load at centerல point load apply ஆச்சுன்னா அதனுடைய maximum bending moment centerல தான் இருக்கும், WL/4. For UDL, அதாவது throughout the beam வந்து உங்களுக்கு UDL apply ஆச்சுன்னா அதனுடைய maximum bending moment beamனுடைய centerல இருக்கும், அந்த வேல்யூ WL²/8. For non-central point load, that is unsymmetrical load apply ஆச்சுன்னா அதனுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கும், அந்த வேல்யூ WAB/L. இந்த பெண்டிங் மூமெண்ட்ஸ் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், தட் இஸ் சாகிங் மூமெண்ட். சின்ஸ் டவுன்வர்ட் லோட் அப்ளை ஆகும்போது பீம் வந்து டவுன்வர்டாக தான் பெண்ட் ஆகும். வேரியஸ் பாயிண்ட்ஸில் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாக்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டில் நம்ம படிச்சிருக்கிறோம், அதை தான் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இந்த ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணியும் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம். ஃபிக்ஸட் பீமில் ரெண்டு சப்போர்ட்லேயும் எண்ட் மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும், தட் இஸ் MA அண்ட் MB. இந்த ரெண்டு ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுமே ஹாகி மொமெண்ட்ஸ். சின்ஸ் அந்த ரெண்டு மொமெண்ட்டுமே இன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும், பீம் வந்து அதனுடைய சப்போர்ட்டில் அப்வர்டாக பெண்ட் ஆகும். தேர்ஃபோர் ஹாகி மொமெண்ட் நெகட்டிவ் வேல்யூ. MA அண்ட் MB ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இப்போ அந்த மொமெண்ட் டயக்ராமுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் டினோட்டட் பை A2. இப்போ அதுலேயும் ஒரு நோட் பார்த்துக்கோங்க, தட் இஸ் ஃபார் சிமெட்ரிக்கல் லோடிங். எக்ஸ்டர்னல் லோட் வந்து சிமெட்ரிக்கலாக இருந்தால் MA அண்ட் MB ரெண்டு வேல்யூமே சேமாக தான் இருக்கும். இந்த கண்டிஷனில் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். தென் ஸ்டெப் நம்பர் 4ல் ஃபைண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ், தட் இஸ் MA அண்ட் MB இந்த ரெண்டுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏரியா மொமெண்ட் தியரம் 1 and 2 நம்ம அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல பை அப்ளையிங் ஏரியா மொமெண்ட் தியரம் 1, A1 இஸ் ஈக்குவல் டு A2. ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டே ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் டே ஏரியா. அண்ட் தென் அப்ளை த ஏரியா மொமெண்ட் தியரம் 2, தட் இஸ் A1x1 இஸ் ஈக்குவல் டு A2x2. மொமெண்ட் ஆஃப் ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் அபவுட் த சப்போர்ட் A. இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம MA அண்ட் MB கால்குலேட் பண்ணிக்கலாம். லோடிங் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது ஏரியா மொமெண்ட் தியரம் 1 மட்டுமே யூஸ் பண்ணி MA அண்ட் MB கால்குலேட் பண்ணிக்கலாம். லோடிங் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது தான் நம்ம ஏரியா மொமெண்ட் தியரம் 2 அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். தென் மேக்ஸிமம் நெட் பாசிட்டிவ் மொமெண்ட், அதாவது ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் இந்த ரெண்டையுமே கம்பைண்டாக வரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய நெட் பாசிட்டிவ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் மைனஸ் மேக்ஸிமம் ஃபிக்ஸட் மொமெண்ட். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது the net value calculate பண்ணிக்கலாம். Then sometimes points of contraflexure அதனுடைய பொசிஷனும் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, that is அதனுடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பெண்டிங் மொமெண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சரில் 0 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். therefore அந்த பாயிண்ட்டுக்கான பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் எழுதி
அந்த வேல்யூவை 0 கூட ஈக்குவேட் பண்ணும்போது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷனுடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர், தென் ஈக்குவேட் திஸ் ஈக்குவேஷன் வித் 0 அண்ட் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தென் எஸ்எஃப்டி வரைய சொல்லக்கூடிய ப்ராப்ளங்களை எஸ்எஃப்டியும் வரையணும். தட் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அதை வரைகிறதுக்கு கால்குலேட் த ஷியர் ஃபோர்ஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். தென் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம்ஸில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு 4 ஸ்டாண்டர்ட் கேசஸ் பார்த்துக்கலாம். தட் இஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். Problem number 1. Write the expression of fixed end moments for a fixed beam subjected to concentrate load at center. இப்போ given condition பார்த்துக்கலாம். அதாவது ஒரு fixed beam அதில் concentrated load W சென்டரில் ஆக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் தந்திருக்கிறாங்க. இதுக்கான fixed end moment values நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கு. லென்த்தை Lன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சப்போர்ட்டுக்கும் A and Bன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் கான்சன்ட்ரேட்டட் லோட் தட் இஸ் பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. அதனுடைய பாயிண்ட்டை சின்னு மார்க் பண்ணிக்கோங்க. லோடை டபிள்யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அகெயின் பீமை எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஏபிசி மார்க் பண்ணிக்கோங்க. எல்டபிள்யூ எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. 2 ரியாக்ஷன் பாயிண்ட்ஸ், அதாவது சப்போர்ட் ஏல ஆர்ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பியில் ஆர்பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் ரியாக்ஷன்ஸ் அட் சப்போர்ட்ஸ். ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பீமை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ண போகிறோம். தட் இஸ் ட்ரீட்டிங் த பீம் ஆஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சின்ஸ் த லோடிங் இஸ் சிமெட்ரிக்கல், RA is equal to RB. தட் இஸ் டோட்டல் லோட் டிவைட் பை 2. ஒரே ஒரு லோடு தான் ஆக்ட் ஆகுது. therefore total load W divided by 2. That is RA equal to W by 2 and also RB equal to W by 2. அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த ஸ்டெப்பில் பெண்டிங் மொமெண்ட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். தென் அதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த பீமை வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore at supportsல பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ 0. பெண்டிங் மொமெண்ட் at A is equal to 0, பெண்டிங் மொமெண்ட் at B equal to 0 and பெண்டிங் மொமெண்ட் at C, அதாவது பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். அந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ WL/4. இந்த ஃபார்முலாவை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதர்வைஸ் பெண்டிங் மொமெண்ட் at C கால்குலேட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடில் சப்போர்ட்டில் ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரியாக்ஷன் வேல்யூ W/2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் L/2 மல்டிப்ளை பண்ணினாலும் WL/4 கிடைக்கும். படித்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பீம் டவுன்வர்டாக டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால சாகிங் மூமெண்ட் பாசிட்டிவ்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 வேல்யூவையும் யூஸ் பண்ணி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பாயிண்ட் லோட் ஆனதுனால பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கான லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். therefore டயக்ராம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இந்த டயக்ராமுக்கு ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரீ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுடைய ஏரியா A1 கால்குலேட் பண்ணிக்கலாம். A1 equal to ட்ரையாங்குலருடைய ஏரியா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், half into BH. therefore half into B வேல்யூ the length of beam small l தான் இன்ட்டு என்னுடைய ஹைட் வந்து WL/4 என்டர் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா A1 equal to WL²/8. தேர்ட் ஸ்டெப்பில் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம். இதுக்கு இந்த 2 ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் MA அண்ட் MB. இந்த ஸ்டெப்லையும் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டுக்கான நேமை என்டர் பண்ணி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். தென் அதுக்கான ஏரியா A2வை கால்குலேட் பண்ணணும். இங்கேயும் எக்ஸ்டர்னல் லோட் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால MA is equal to MB. இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்கும். therefore MA is equal to MB, that is equal to Mனு நோட் பண்ணிக்கோங்க. ஹாகிங் மொமெண்ட் ஆனதுனால நெகட்டிவ்னு என்டர் பண்ணிக்கோங்க. தென் ட்ரா த மொமெண்ட் டயக்ராம். ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால Mனு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். 2 வேல்யூவும் சேமா இருக்கிறதுனால ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். 2 சப்போர்ட்லேயும் மொமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. therefore அந்த ஹைட் வந்து சேமா இருக்கிறதுனால ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம்னு மார்க் பண்ணிக்கோங்க. தென் இதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏரியா A2 equal to ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால B into H தான். தட் இஸ் இந்த லென்த் L இன்ட்டு அதனுடைய ஹைட் M. A2 equal to L into M is equal to ML. இப்போ A1 A2 2 வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். தென் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் MA அண்ட் MB இதுக்கான வேல்யூஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் ஃபைண்ட் த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ். நவ் மொமெண்ட் ஏரியா தியரம் 1 அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் A1 is equal to A2. A1 வேல்யூ WL²/8 and A2 வேல்யூ ML. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது M வேல்யூ தான். சின்ஸ் M is equal to MA, that is equal to MB. therefore M மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். M ரைட் சைடில் இருக்கட்டும். இந்த L வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. தட் இஸ் இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய L வந்து நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது டினாமினேட்டரில் தான் என்டர் பண்ணணும். அதாவது டிவைடிங் லைனுக்கு பிலோவில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க.
that is WL squared divided by 8 into L. நியூமரேட்டரில் L ஸ்குவாட் இருக்குது, அதிலிருந்து ஒரு எல்லும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எல்லும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா M is equal to WL by 2, that is MA is equal to WL by 2 and MB also is equal to WL by 2. அதை எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நெட் பெண்டிங் மூமெண்ட், தட் இஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டரில் உள்ள வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். நெட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இந்த ரெண்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமு நம்ம கம்பைண்டாக வரைஞ்சிக்கலாம். கம்பைண்டாக வரையும் போது பாசிட்டிவும் நெகட்டிவும் ஓவர்லேப் ஆகக்கூடிய போர்ஷன்ஸை விட்டுட்டு ரிமைனிங் போர்ஷனை மட்டும் நம்ம ஷேட் பண்ணி எடுத்துருக்கோம். தட் இஸ் நெகட்டிவ் மூமெண்ட், தென் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மூமெண்ட். இதில் இருக்கக்கூடிய நெட் நெகட்டிவ் வேல்யூ WL/8 தான். இந்த நெட் பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஃப்ரீ மூமெண்ட்ல இருந்து ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வேல்யூ தான் இந்த மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ. தட் இஸ் நெட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஃப்ரீ மூமெண்ட் மைனஸ் ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட். சென்டர் பாயிண்ட் Cல தான் மேக்ஸிமம் நெட் மூமெண்ட் கிடைக்குது. Therefore MC net is equal to maximum free moment day value WL/4 minus fixed end moment WL/8. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நெட் மொமெண்ட் அட் C is equal to WL/8. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கால்குலேஷனுக்கு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1/4 மைனஸ் 1/8 போட்டிங்கன்னா LCM, அதாவது 4 and 8ல மேக்ஸிமம் காமன் வேல்யூ 8 தான். therefore 8 டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. 4 into 2 8. therefore 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 1 into 8 தான் 8. therefore அந்த 1 வேல்யூவை 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 minus 1 divide by 8 கிடைக்கும். therefore 1/8. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கான கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.